மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம். காயே இல்லாமனாலும் செய்யலாம். நான் 2 ஆட்டுக்கால் இருந்ததுனால நான் காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே 2, 3, 4 கால் சேர்த்துருந்தீங்கன்னா காய் சேர்க்க வேண்டியதில்லை. காய் சேர்த்து செய்யும் போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, நான் இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது தோல் உரிச்சதுங்க. தோல் உரித்து மஞ்சள் தடவி போட்டு ஒரு வாரம் காய வச்ச கால். இது பச்சை கால் கிடையாது, காஞ்ச கால். நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்ருக்கேன். நல்லா நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் வதக்கி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 கால் தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 8 விசில் இல்லைன்னா 9 விசில் நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள். ஆட்டுக்கால் சூப்புனா இதுலேயே வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப்பாக ரெடி ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இது குழம்பா வைக்கிறதுனால நான் இதில் எதுவும் சேர்க்கல, அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இப்போ மூடி போட்டு 8 விசில் வேக விட்டுக்கலாம். நம்ம கால் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம், வதக்கி அரைச்சிக்கலாம். அடுப்பு கடாய் வச்சு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு, தக்காளி சேர்த்து தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. லாஸ்ட்ல தேங்காய் சேர்த்து இது ஒரு வதக்கி விட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சும்மா 2 பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, 2 கிராம்பு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து தட்டி வச்சிருக்க பூண்டு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை.
பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கால் வேக வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்தால் போதும், ஏன்னா நம்மளுக்கு கால் ஏற்கனவே குக்கரில் நல்லா வெந்துருச்சு. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். நான் புளி சேர்த்துருக்கேங்க, நீங்கள் புளி சேர்க்காம கூட செய்யலாம். புளி சேர்த்து செய்யும்போது சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சோம்ல மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். திக்கா இருக்கு, அதனால தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி விட்ட மசாலா, புளி, இதோட வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.